வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, இந்த பொதுவான அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா அதை உடனே மருத்துவரை சந்தித்து அணுகி அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொள்றதுக்காக தான் இந்த பதிவு. அதுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் இது. ஸோ புற்றுநோயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கோம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தாங்க. 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள்லாம் புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க. அதிலும் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் மற்றும் விந்துப்பை புற்றுநோய் இவை அனைத்தும் பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளாக இருந்திருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில் முக்கிய தடையாக நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த நோயை கண்டறியறது தான். புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான சிகிச்சைகளிலுமே தாமதம் ஏற்படும். அதன் காரணமாக சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட அந்த வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் அடைந்துவிடும். ஆகவே புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்முடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் நாம் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி உடல் எடை குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம சந்திக்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகள் கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அதுக்காக எனர்ஜி ட்ரிங்க்ஸு, எனர்ஜி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு, அதாவது குறைந்த கலோரிகள், குறைந்த அந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்த வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 3 மாத காலங்களிலிருந்து 6 மாத காலகட்டம் கடுமையான அந்த பயிற்சிகள் நமக்கு வேணும். ஸோ கலோரிகளினுடைய அளவை குறைச்சி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி நம்ம உடல் எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதே தானாகவே உடல் எடை குறையுது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுடக்கூடாதுங்க. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த புற்றுநோய் செல் பரவல் அப்படின்றது இந்த வீக்கம் அல்லது கட்டி போன்ற வடிவங்களில் தான் அது பரவ ஆரம்பிக்கும். இப்போ சாதாரணமாக நம்மளுடைய உடம்புகளில் கட்டி இருக்கும்போது வெப்ப கட்டின்னு நினச்சிக்குவாங்க, சூட்டு கொப்புளங்கள் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அவங்களாகவே இது வேறு விதமாக தான் கட்டி ஏற்பட்டிருக்கும். இது புற்றுநோய் வர அளவுக்கெல்லாம் கட்டிகள் இருக்காதுன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ நீங்கள் அப்படி நினைக்கிறதுல நம்பிக்கையாக இருக்கிறது தவறு இல்லை. ஆனால் நம்ம ஒரு தடவை மருத்துவரை அணுகி அதை சரி செய்து கொள்வது நல்லது. ஸோ மருத்துவரை அணுகி அது எதன் காரணமாக அந்த கட்டிகள் ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை சரி செய்த, அது புற்றுநோய்க்கான கட்டிகளாக இருந்துச்சுன்னா அதை சரி செஞ்சிடணும். மற்றபடி அதை நீங்கள் நார்மலாக அதை பார்த்தீங்கன்னா ஒரு கேர் எடுத்துக்காமல் உடனே சரி செஞ்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறது தான் பிரச்சனைன்றது தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் ஏற்படுதல் அப்படின்றதும் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். உங்களுடைய மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். ஆனால் உங்களுக்கு 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது ஒரு மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தொடர்ந்து உங்களுக்கு இருமல் இருக்கிறது, சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல் மற்றும் சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுதல், இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இருமல் இருக்குது அப்படின்னா அது சரியாயிட்டா ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம சரி செய்ய முயற்சி செஞ்சு மருந்து மாத்திரைகள் எடுத்ததுக்கு அப்புறமும் 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் இருக்கு அப்படின்னாலும் அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உடனே அது இருக்கும்போது உடனே அது என்னன்றது செக் பண்ணி மருத்துவரை அணுகி அந்த ப்ராப்ளத்திலேருந்து விலகிக் கொள்வது நல்லது. மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை கவனிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். அந்த மச்சம் மருவில் வரக்கூடிய தோல் சார்ந்த விஷயங்கள் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது புதிய மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய
நிறம் மாறுதல், அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது அல்லது அளவு அதிகரித்தல், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவரை நீங்கள் அணுகணும். அவங்க உங்களுக்கு ஆலோசனை வந்து வழங்குவாங்க. ஸோ மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் சாதாரணமான ஒரு விஷயமா நீங்கள் வந்து எண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு சாதாரண மருத்துவரை அணுகுவதை விடவும் தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை அணுக வேண்டியது நல்லது. அதாவது ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து டீல் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. இது சாதாரண தோல் சார்ந்த அறிகுறிகள், சாதாரண ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக வரக்கூடிய அந்த சிம்டம்ஸாக இருக்கா அல்லது ஸ்கின் கேன்சர், தோல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கா அப்படின்றத அவங்களே குறிப்பிடுவாங்க. சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது உங்களுக்கு அந்த சிறுநீரகம் சார்ந்த புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும். அப்படி வந்து ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். இப்போ நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து சென்றாலோ அல்லது மலச்சிக்கல் பிரச்சனைலாம் தொடர்ந்து நீங்கள் எதிர்கொண்டாலுமே அதையுமே நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. அது வந்து குடல் சார்ந்த புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கும் போது வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகில் வலி ஏற்படுறது, இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து கழிவு நீக்க மண்டலமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அது வந்து அர்த்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வெளியேறுது, அதில் வந்து ரத்தம் வந்து கலந்து வெளியேறுது அப்படின்னா அந்த சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் வந்து உங்களுக்கு தடைப்பட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு, சிறுநீரகம் செயலிழந்து போகிறதுக்கான சிம்டம்ஸாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு நல்ல சிறுநீரகம் அப்படின்றது நம்முடைய அந்த கழிவுகளை மட்டும்தான் நமக்கு வந்து வெளியேற்றணுமே தவிர ரத்தங்களை வந்து கசிய வைக்கக்கூடாது. ஒருவேளை ரத்தங்கள் கசிய வச்சுப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கீங்க, உடனே மருத்துவரை தாமதிக்காமல் அணுகி அது சரி செய்து கொள்வது நல்லது. உங்களுடைய உடலில் வலிகள் ஏற்படுதா பாருங்கள். அந்த மாதிரி வலி இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்ட் எடுத்தும் சரியாகாத அளவுக்கு வலி இருக்குன்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏன்னா புற்றுநோய்களுடைய ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உடல் உறுப்புகளில் ப்ரெஷரை வந்து கொடுக்கறதால, அந்த அழுத்தத்தை அதிகமாக கொடுக்கறதால தான் இந்த மாதிரியான அதிகமான வலியை வந்து அதை ஏற்படுத்தலாம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதனால் உடல் வலி இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் எடுத்தும் சரியாகலை அப்படின்னா உடனே அந்த மருத்துவரை அணுகி என்னதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மருத்துவத்தை பார்த்து சரி செய்து கொள்வது நல்லது. கவனமின்மையில் விட்டுறாதீங்க. அது வந்து தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாங்க. வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெஞ்செரிச்சல் இருக்கிறத கவனமாக கண்டுபிடிச்சு அதை சரி செய்து கொள்ளுங்கள். கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. உணவை விளங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உணவு உண்ணும் போது வலி ஏற்படுறது அல்லது உணவை விழுங்கும் போது சிரமம் உண்டாகிறது, உணவு அப்படியே நீங்கள் மீறி விழுங்கினாலுமே மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கிறது, இது அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இரவில் அதிகம் வியர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இரவில் வியர்ப்பது ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாம். இந்த வகை புற்றுநோய்கள் உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து பாதிக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் உடனே பயப்படக்கூடாதுங்க. இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் இவை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருப்பதால் இந்த அறிகுறிகளை வந்து நீங்கள் சந்திச்சிங்கன்னா உதாசீனப்படுத்தாமல் அதுக்கான சரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு மருத்துவரை அணுகி அந்த புற்றுநோயிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். உடல் நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.